தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விஜய் சத்துரு சம்ஹார பூஜை செய்து வழிபட்டார். தமிழகத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று அதிகாலை வந்து வழிபட்டார். அவர் சத்துரு சம்ஹார பூஜை நடத்தியது கவனம் பெற்றது. சத்துரு சம்ஹார பூஜை என்பது எதிரிகளை வெல்லவும் தீய சக்திகளை அகற்றவும் செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுகிறது. குறிப்பாக அரசியல் மற்றும் தொழில் துறைகளில் உள்ளவர்கள் இந்த பூஜையை அதிகமாக செய்வது குறிப்பிடத்தக்கது. மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் பக்தி பரவசத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ணமயமான பட்டு துணிகள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஆர்கிட் உள்ளிட்ட 10 டன் எடையுள்ள நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட மேடையில் இந்த வைபவம் அரங்கேறியது. சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மலர் அலங்காரங்களுடன் நடைபெற்ற இந்த திருக்கல்யாணத்தை காண வடக்கு மற்றும் மேற்கு அடி வீதிகளில் 700 அடி நீளத்திற்கு பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தெய்வீக மணக்கோலத்தை தரிசனம் செய்தனர். விழாவின் அடுத்த முக்கிய நிகழ்வான மாசி வீதிகள் தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ளது. சிறுவர் சிறுமியருடன் கால்பந்து விளையாடியது புத்துணர்ச்சியை அளித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக சிக்கிம் சென்றுள்ள அவர் அங்குள்ள சிறுவர்களுடன் கால்பந்து விளையாடும் புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இனிமையான காங்டாக் காலையில் சிக்கிமில் உள்ள எனது இளம் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடியதை போல் வேற எதுவும் இல்லை. இந்த இளைஞர்களுடன் இது ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் கால்பந்து பயிற்சி என்பது தெளிவாக தெரிகிறது என பதிவிட்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. நியூசிலாந்துடன் 2015 தேக்கமடைந்த இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் கடந்த ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இருதரப்பு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தானது. தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்தின் வர்த்தக அமைச்சர் டாட் மெக்லே முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இந்தியாவின் 100% ஏற்றுமதிக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 31 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையான பேரறிவாளன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக முறைப்படி பதிவு செய்து கொண்டார். சிறையில் இருந்த காலத்திலேயே சட்ட நுணுக்கங்களை கற்று தேர்ந்த பேரறிவாளன் தற்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்துள்ளார். தனது மகனின் இந்த மாற்றத்தை கண்டு அவரது தாய் அற்புதம்மாள் நெகிழ்ச்சி அடைந்துள்ளார். இனி வரும் காலங்களில் சிறைவாசிகளின் உரிமைகளுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் பேரறிவாளன் வாதாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டசபைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதற் கட்டமாக 152 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மீதமுள்ள 142 தொகுதிகளில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். வாக்குப்பதிவை ஒட்டி துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1040 குறைந்து ரூபாய் 1,12,800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வந்த தங்கத்தின் விலை இன்று சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 130 குறைந்து ரூபாய் 14,100க்கும், வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து ரூபாய் 265க்கும், 1 கிலோ வெள்ளி ரூபாய் 2,65,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரிட்டனை புகை பழக்கமற்ற நாடாக மாற்றும்
வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் அடுத்த வாரம் அமலுக்கு வருகிறது. பிரிட்டனில் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் சிகரெட்கள் வாங்குவதை தடை செய்யும் சட்டம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த வாரம் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. 2009 ஜனவரி 1க்கு பிறகு பிறந்தவர்கள் சிகரெட் மற்றும் எலக்ட்ரானிக் சிகரெட்கள் வாங்க தடை விதிக்கப்படும். மேலும் புகையிலை பொருட்கள் தொடர்பான விளம்பரங்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டம் குறித்து பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனர் நவ்மன் நியாஸ் தெரிவித்துள்ள கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நேர்காணலில் பேசிய அவர் 18 வயதில் கூட ஒருவரால் இத்தகைய ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். சூரியவன்ஷி தனது பேட்டில் செயற்கை நுண்ணறிவு சிப் ஏதேனும் பயன்படுத்தி இருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியுள்ள அவர், வீரர்களுக்கு ஊக்கமருந்து சோதனை நடத்துவது போல சூரியவன்ஷியின் பேட்டை லேப் டெஸ்டுக்கு அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளார். இந்த ஆதாரமற்ற புகாரை கிரிக்கெட் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்து வருவதுடன் இளம் வீரரின் திறமையை சிறுமைப்படுத்துவதாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.